ஓஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். புதுவை காரைக்காலில் 92.41% மாணவர்கள் தேர்ச்சி. புதுவை பேருந்து நிலையத்தில் பேருந்தில் ஏற தவித்த பயணிகள். வார இறுதியில் கூடுதல் பேருந்துகளை இயக்க கோரிக்கை. ஓசி பெட்ரோல் கேட்டு ஊழியரை மிரட்டிய வாலிபர்கள். பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்ததால் பரபரப்பு. 2000 ஆண்டு பழமையான சுடுமண் உரைக்கிணறு கண்டுபிடிப்பு. திருக்காஞ்சி அருகே பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானதா? புதுவை மற்றும் காரைக்காலில் 92.14% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள 155 பள்ளிகளை சேர்ந்த 6566 மாணவர்கள், 7446 மாணவிகள் என மொத்தம் 14012 பேர் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 5867 பேரும், மாணவிகள் 7081 பேர் என மொத்தம் 12948 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு மொத்த தேர்ச்சி விகிதம் 92.41% ஆகும். கடந்த 2023-24ஆம் ஆண்டு தேர்ச்சி விகிதம் 92.68% ஆகும். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 0.27% குறைவாகும். இதனிடையே புதுச்சேரியில் ஒரே ஒரு அரசு பள்ளி மட்டும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. மடுகரையில் உள்ள வெங்கட சுப்பாரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இந்த பள்ளியின் அறிவியல் மற்றும் வணிகவியல் ஆகிய 2 பிரிவுகளில் 78 மாணவிகள் தேர்வு எழுதினர். தேர்வு எழுதிய 78 மாணவிகளும் தேர்ச்சி பெற்று 100% தேர்ச்சி அடைந்துள்ளனர். பள்ளி வணிகவியல் மாணவி நித்யா 552 மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் இருந்து சென்னைக்கு போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் அவதியடைந்தனர். வார விடுமுறை முடிந்த நிலையில் நேற்று மாலை முதல் மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக சென்னைக்கு வேலைக்கு செல்பவர்கள் நேற்று மாலை முதல் சென்னை பேருந்திற்காக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மேலும் சென்னை பேருந்து வந்ததும் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறி சென்றனர். இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னைக்கு இயக்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்டது என்பதால் இடம் கிடைக்காமல் பயணிகள் பலர் நின்றபடி சென்றனர். மேலும் முன்பதிவு இல்லாத சென்னை பேருந்திற்காக பயணிகள் பல மணி நேரம் காத்திருந்தனர். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் புதுச்சேரியில் இந்த நிலை நீடிக்கிறதா? தற்போது புதுவையிலிருந்து சென்னைக்கு வேலைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறதா? அதற்கேற்ப பேருந்து வசதி இல்லாததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். எனவே வாரந்தோறும் ஞாயிறு மாலை முதல் திங்கள் காலை வரை புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு கூடுதலாக பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று பயணிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசி பெட்ரோல் கேட்டு பெட்ரோல் பங்கின் ஊழியரை தாக்க முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு மெயின் ரோட்டில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றில் நேற்றிரவு பெட்ரோல் போட ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 வாலிபர்கள் வந்தனர். பெட்ரோல் போட்ட பிறகு பணம் தர அவர்கள் மறுத்து 3 பேரும் ஊழியரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அப்போது அங்கு நின்ற மினிவேன் ஓட்டுநர் கருணாகரன் அவர்களை தட்டி கேட்டுள்ளார். அவரையும் அவர்கள் தாக்கியுள்ளனர். இதனை கண்ட அங்கிருந்த மக்கள் விரைந்து ஓடி வந்து சுற்று வளைத்து 3 வாலிபர்களையும் தர்ம அடி கொடுத்தனர். மேலும் சேதராப்பட்டு காவல் நிலையத்திற்கு இது குறித்து தகவல் தெரிவித்தனர். அவர்கள் விரைந்து வந்து 3 பேரையும் காவல் நிலையத்திற்கு இழுத்துச் சென்றனர். விசாரணையில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை பகுதியை சேர்ந்த வாலிபர்கள் என்பது தெரியவந்தது. இவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருக்காஞ்சி அருகே 2000 ஆண்டுகள் பழமையான சுடுமண் கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதுவை அடுத்த திருக்காஞ்சி கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கீழ் அக்ரஹாரம் பகுதியில் உள்ள ஏரியை தூய்மைப்படுத்தும் பணியில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்குள்ள பெரிய ஆலமரத்தின் கீழ் முட்புதர்களை வெட்டி சுத்தம் செய்து அப்புறப்படுத்திக் கொண்டிருந்த போது அங்கு உரைக்கிணறு ஒன்று இருப்பது கண்டறியப்பட்டதா. இதனையடுத்து அந்த கிணறை தோண்டி பார்த்தனர். இந்த உரைக்கிணறு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. 60 சென்டிமீட்டர் விட்டமும் 40 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட சுடுமண் உரைகள் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு கிணறு அமைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 7 அடி உயரம் வரை காணப்பட்ட இந்த சுடுமண் உரையின் உள் மற்றும் வெளிப்புறம் சிவப்பு நிறத்திலும் நடுப்பகுதி கருப்பு நிறத்திலும் காணப்பட்டது.
இது பண்டை தமிழரின் சிறந்த தொழில்நுட்ப வடிவமைப்பு மிக்க உரைக்கிணறு என்று தெரிய வந்துள்ளது. இதனை அப்பகுதியில் இருக்கும் கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். சித்திரை மாத சூரிய வார பிரதோஷத்தை முன்னிட்டு ஏராளமான சிவன் கோவில்களில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த செண்டூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பிரம்மராம்பிகை உடனுரை ஸ்ரீ மல்லிகார்ஜுனர் கோவிலில் சித்திரை மாத பிரதோஷ வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமையன்று பிரதோஷம் வந்ததால் இந்த வழிபாடு சூரிய வார பிரதோஷமாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பல்வேறு பொருட்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நந்திகேஸ்வரர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல திண்டிவனம் அடுத்த ஆலங்கிராமம் பகுதியில் கோவில் கொண்டுள்ள திரிபுர சுந்தரி உடனுரை யமதண்டீஸ்வரர் கோவிலில் சூரியவார பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நந்தி பகவான் மற்றும் உற்சவர் திரிபுர சுந்தரி உடனுரை யமதண்டீஸ்வரருக்கு பால், தயிர், பச்சரிசி மாவு, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மூலவர் யமதண்டீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்திலும் திரிபுர சுந்தரி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டும் காட்சியளித்தனர். இதனை ஏராளமானோர் கண்குளிர தரிசனம் செய்தனர். அகில பாரத வித்யா பாரதி சங்கம் சார்பில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை தேங்காய் தீட்டு பகுதியில் வித்யா பவன் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 90 மாணவர்கள் எழுதினர். தேர்வு எழுதிய 90 மாணவர்களும் வெற்றி பெற்று பள்ளிக்கு 100% தேர்ச்சி அளித்து பெருமை சேர்த்துள்ளனர். இப்பள்ளியின் மாணவி ஹரிணி 97.5% மதிப்பெண்களை பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இதேபோல இனாக்ஷி சர்மா 95.8% மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தையும், வன்ஷா பிரான்சிஸ் 95% மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை பள்ளி முதல்வர் ரேகா ராஜசேகரன் மற்றும் சேர்மன் ராஜசேகரன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். வெற்றிக்கு பாடுபட்ட ஆசிரியர்களை பள்ளி முதல்வர் மற்றும் சேர்மன் பாராட்டினர். நாம் தமிழர் கட்சி சார்பில் பானகம் வழங்கப்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பு நாம் தமிழர் கட்சி சார்பாக தொடர்ந்து அன்னதானம் மற்றும் நீர்மோர் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மக்களுக்கு தமிழ் தேசிய பானகம் வழங்கப்பட்டது. ஒருங்கிணைப்பு நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர்கள் நட்டீஷ்குமார், சஞ்சய், விக்னேஷ், புவனேஸ்வரி, சசிகுமார் ஆகியோர் தலைமை தாங்கினர். நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் சசிகுமார் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். வேலவன், சரவணன், சுந்தரபாண்டி, ஞானமுத்து செல்வம், விக்னேஷ், அமுதன் பாலா, ராஜ்குமார், பாலாஜி, சங்கர், கிருஷ்ணமூர்த்தி, இளங்கோ மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர். 700க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பானகம் வழங்கப்பட்டது. முத்திரையர் பாளையம் முத்திரையர் பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுவை முத்திரையர் பாளையத்தில் உள்ள முத்திரையர் மேல்நிலைப் பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 89 பேரும் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த பள்ளியில் முதல் மதிப்பெண்ணாக மோகனா என்ற மாணவி 583 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். பள்ளி மாணவர் மாதேஷ் 557 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தை பெற்றார். 3ஆம் இடத்தை அக்ஷய தர்ஷினி, வம்சி, தர்ஷினி ஆகியோர் 3ஆம் இடத்தை பிடித்தனர். இந்த பள்ளியில் 89 பேர் தேர்வு எழுதினர். தேர்வு எழுதிய 89 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை தேடி தந்தனர். 500 மதிப்பெண்களுக்கு மேல் 24 மாணவர்களும் 400 மதிப்பெண்களுக்கு மேல் 54 மாணவர்களும் பெற்றுள்ளனர். இது குறித்து பள்ளி முதல்வர் முத்துராமன் கூறுகையில், ஏழை எளிய நடுத்தர குடும்ப மாணவர்கள் பயிலும் தங்களது பள்ளியில் ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும், 10ஆம் வகுப்பில் குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்களையும் 11ஆம் வகுப்பில் சேர்த்து அந்த மாணவர்களை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற வைப்பதாகவும் பெருமைப்பட தெரிவித்தார். 10ஆம் வகுப்பில் 450 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு 11ஆம் வகுப்பில் சேர்க்கையில் கட்டண சலுகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். வெற்றிக்கு காரணமான பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களை பெற்றோர் சங்க நிர்வாகிகள் கௌரவித்தனர். இப்போ நான் 11th ஸ்கூல் ஃபர்ஸ்டாக எடுத்தேன், 12th ஸ்கூல் ஃபர்ஸ்டாக எடுத்தேன். 12th 583 மார்க்கு. எல்லாருமே எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்குமே நான் நல்ல பெருமை கொடுத்துருக்கேன்.
எனக்கு எல்லாருமே பிடிக்கும். மேம் எல்லாருமே நல்லா என்கிட்ட பேசுவாங்க. ஃப்ரீடமாக இருக்கும். கோச்சிங் கொடுத்தாங்க. காலைல 4:30க்கெலாம் எழுப்பி நல்லா படிக்க வச்சாங்க. காலையில் எழுந்து படித்தாலும் நல்லாயிருக்கும். நைட்டில் ஆனால் படித்தா அவ்வளோவும் எனக்கு தெரியல. ஆனால் காலையில் எழுந்து படித்தா சூப்பராக இருக்கும். ராம் தங்க நகை மாளிகையில் அட்சய திருதியை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை நேரு வீதியில் பிரசித்தி பெற்ற ராம் தங்க நகை மாளிகை அமைந்துள்ளது. இங்கு பலவித டிசைன்களில் தங்கம், வெள்ளி பொருட்கள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளது. இங்கு வாங்கும் தங்க நகைகள் மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப பல்வேறு டிசைன்களிலும் தரமானதாகவும் கிடைப்பதால் வாடிக்கையாளர்கள் இங்கு நகை வாங்க குவிக்கின்றனர். இதனிடையே அட்சய திருதியை முன்னிட்டு ராம் தங்க நகை மாளிகையில் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி வாடிக்கையாளர்கள் வாங்கும் நகைகளுக்கு பவுனுக்கு 600 ரூபாய் தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இதேபோல பழைய தங்க நகைகளுக்கு 70 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படுகிறது. வெள்ளி பூஜை பொருட்கள் 1 கிராமிற்கு 5 ரூபாய் தள்ளுபடி வழங்கப்படுகிறது. அட்சய திருதியை முன்னிட்டு ஏராளமான வாடிக்கையாளர்கள் நகைகளை வாங்க இந்த கடையில் குவித்து வருகின்றனர். புதுவை மத்தியாஸ் பள்ளி மாணவி மதுமிதா பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் அருகில் புனித மத்தியாஸ் உயர்நிலை பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியின் மாணவர்கள் இந்த ஆண்டு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி மதுமிதா 573 மதிப்பெண்களை பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். பொருளியலில் 100 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இம்மாணவியை பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் பாராட்டி கௌரவித்தனர். அனைத்து விதமான லேப் வசதி மற்றும் விளையாட்டு திடல் அனைத்தும் உள்ள இந்த பள்ளியில் படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தப்படுகிறது. அனைத்து மாணவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வது இந்த பள்ளியின் சிறப்பு அம்சமாகும். மதிமுகவின் ஆண்டு விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மறுமலர்ச்சி திராவிட கழகத்தின் 31வது ஆண்டு தொடக்க விழா புதுச்சேரி மதிமுக சார்பில் கொம்பாக்கத்தில் கொண்டாடப்பட்டது. பொறுப்புக்குழு உறுப்பினர் இளங்கோ தலைமையில் கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சியில் மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் செல்வராசு கட்சி கொடியேற்றி வைத்தார். மாநில பொறுப்பாளர் கபிரியல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேக் வெட்டி ஆண்டு விழா சிறப்புரையாற்றினார். மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் முகமது இப்ராஹிம் மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள், நீர்மோர், சர்பத் ஆகியவை வழங்கப்பட்டது. மதிமுக நிர்வாகிகள் வேதா வேணுகோபால், மூர்த்தி, மாசிலாமணி, செந்தில்குமார், குழந்தை வேலு, விஜய், காத்தமுத்து, முருகானந்தம், எர்னஸ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆல்பா பள்ளியில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை பள்ளி தாளாளர் வாழ்த்தி பாராட்டினார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் புதுச்சேரி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தது. பெற்றோர்கள் மத்தியில் இது பாராட்டுகளை பெற்று வருகிறது. இந்த ஆண்டு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளி தாளாளர் தனத்தியாகு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பிரசிடென்சி பள்ளி மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 92.43% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 593 மதிப்பெண்களை எடுத்து இப்பள்ளியின் மாணவி ஷாலினி மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். மேலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மாணவர்களை கொண்ட பள்ளிகளில் 342 மாணவர்களுடன் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்ததோடு 100% தேர்ச்சியையும் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி பிடித்துள்ளது. இப்பள்ளியில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவி ஷாலினியை பள்ளி தாளாளர் கிறிஸ்ராஜ் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெயந்திராணி ஆகியோர் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். என் பேர் ஷாலினி தேவி. நான் வடமங்கலத்துலேருந்து வரேன். நான் இந்த +2 எக்ஸாமில் 593 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நான் பிரசிடென்சி ஸ்கூலில் படிக்கிறேன். என்னோடய இவ்வளோ மார்க் நான் எடுத்ததுக்கு காரணம் எங்கள் அம்மாவும் எங்கள் ஸ்கூலும் தான். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லை. ஒரு ஷெட்யூல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்பேன். எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது எங்கள் கரஸ்பாண்டன்ட் சாரும் அதோட எங்கள் கிளாஸ் டீச்சரும் தான். நெக்ஸ்ட்டு பிபிஏ படிக்கலான் இருக்கேன்.
புதுச்சேரி மாநிலம் சார்பில் ஒரு வார பணியிடை ஆசிரியர் பயிற்சி முகாம் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. அகில பாரத வித்யா பாரதி தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலம் சார்பில் ஒரு வார பணியிடை ஆசிரியர் பயிற்சி முகாம் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. துவக்க விழாவில் கலந்து கொண்ட வித்யா பாரதி தமிழ்நாடு மாநில அமைப்பாளர் சுந்தர் குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கினார். முகாமில் வித்யா பாரதி தமிழ்நாடு மாநில தலைவர் கிருஷ்ணசெட்டி மற்றும் பொதுச் செயலாளர் ராம்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். முகாம் பொறுப்பாளராக பொன்ராம் செயல்பட்டார். ஒவ்வொரு நாளும் துவக்க விழாவிற்கு சத்யநாராயணன் மற்றும் பாமா சத்யநாராயணன் திருமங்கலம் சிதம்பரேஸ்வரர் ஆலய மடத்தின் ஸ்ரீலஸ்ரீ கணேச சுவாமிகள், புதுச்சேரி ஜெய்ஹிந்த் இளைஞர் நிறுவனர் லட்சுமி நாராயணன், தேசிய நல்லாசிரியர் தண்டபாணி ஆகியோர் வருகை தந்து விழாவை வழிநடத்தினர். இந்த முகாமில் 14 பள்ளிகளை சேர்ந்த 72 ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். சிசுவாட்டிகா, ஆங்கிலம், வேத கணிதம், ஆரம்ப நிலை கல்வி ஆகிய பாடங்களில் சிறப்பு பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை ரங்கநாதன், இளமதியழகன் மற்றும் ராம சிவராஜன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6605 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 52,840 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 845 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். புதுவை காரைக்காலில் 92.41% மாணவர்கள் தேர்ச்சி. புதுவை பேருந்து நிலையத்தில் பேருந்தில் ஏற தவித்த பயணிகள். வார இறுதியில் கூடுதல் பேருந்துகளை இயக்க கோரிக்கை. ஓசி பெட்ரோல் கேட்டு ஊழியரை மிரட்டிய வாலிபர்கள். பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்ததால் பரபரப்பு. 2000 ஆண்டு பழமையான சுடுமண் உறைக்கிணறு கண்டுபிடிப்பு. திருக்காஞ்சி அருகே பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.